டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டிஆர்பியிலேருந்து லா காலேஜில் ப்ரொஃபஸர் அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் வந்து நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின முழுமையான விளக்கம் பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடி அதாவது இந்த இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம அவைலபிளாக இருக்குது, நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுற நபர்கள் தாராளமாக மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கீழே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்வேஷன் பற்றி என்ன விஷயம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ரிசர்வேஷனில் வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்றது 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வேஷனில் அந்த 69% ரிசர்வேஷன் அப்படின்றது தான் வந்து நமக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு அனைத்து விதமான கம்யூனிட்டிக்கும் வந்து வரும். மீதி இருக்கிற 31% வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து போயிடும். ஓகேங்களா? இதில் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் போகிற வேக்கண்ட் போக மற்றபடி கம்யூனிட்டி வைஸ் ஒருத்தருக்கும் ஒரு ரிசர்வேஷன் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேண்டிடேட்ஸ்க்கும் தனித்தனியாக ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிஏக்கு வந்து 3% கொடுப்பாங்க. அதில் எஸ்சிக்கு வந்து 15% கொடுப்பாங்க. இது ரெண்டையும் சேர்த்தா தான் 18% வந்து அந்த எஸ்சி ப்ளஸ் எஸ்சிஏ 2 பேருக்கும். மீதி இருக்கிற 1% எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு 1% அப்படின்றது இருக்கும். பிசி முஸ்லீமுக்கு 3.5%, அடுத்து வந்து பிசிக்கு 20%, அதாவது மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் 20% வந்து இவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதே போல் அடுத்து வந்து இதுதான் ரிசர்வேஷன் அப்படின்றது. இது வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன். அடுத்து வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு அதுக்கு வந்து அவங்க தனியாக இதே கொடுத்துருக்காங்க காலம். அதாவது ரிசர்வேஷன் ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக இப்போ பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், அல்லது வந்து எஸ்டியாக இருக்கலாம், அல்லது எஸ்சிஏ எஸ்சின்னு இருக்கலாம். இதில் எல்லாத்துக்குமே 30% பெண்கள், அதாவது பிசியில் 30% பெண்களுக்கு. இப்போது பிசியில் 10 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 3 வேக்கண்ட் வந்து கம்பல்சரி பெண்களுக்கு அப்படின்றது ஒதுக்கிடுவாங்க. அதுதான் ரிசர்வேஷன் ஃபார் உமன். அதே போல் தான் எம்பிசிக்கு எஸ்டி, எஸ்சி, எஸ்சிஏ எல்லா கம்யூனிட்டிலையும் 30% அப்படின்றது கொடுத்துருவாங்க. அங்கே உமனுக்கு 30%, அந்த இடத்துல உமன் மட்டும்தான் போட்டி போட முடியும். இங்கே வந்து பிஎஸ்டிஎம்க்கு 20%. இந்த 20% அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, அங்கே வந்து உமனாகவும் இருக்கலாம் அல்லது மென்னாகவும் இருக்கலாம். ஆனால் தமிழ் வழியில் கல்வி பயின்றவராக இருக்கணும், அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 20% இதில் போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள்ட் பர்சன். ஸோ இவங்களுக்கு வந்து 4% ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டிங்லேயும் ஒரு இதுலேயும் வந்து 4% ரிசர்வேஷன் அப்படின்றத இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் அப்படின்றது தான் இப்படி தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எல்லா எக்ஸாமுக்குமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக கால் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய நாட்களில் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வேலை அப்படின்றது உங்கள் கைவசம் கிடைக்கும். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதெல்லாம் பல வருடங்களுக்கு அப்புறம் எதிர்பார்க்குறது. அது வந்து எதிர்பாராமல் வந்த ஒரு விஷயந்தான் இதுவும். ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் இதெல்லாம் வராது, அதை விட உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி தான், மிகப்பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வேலைக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.